நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு 4.5 மாதமும் ஒரு ஜாக்பாட்டு அப்படின்னே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. எங்கே ஜோசியரை நல்லா இருக்கும், நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒன்றும் வாழ்க்கையில் உருப்புற மாதிரி தெரியல, ஒரே கடனாக இருக்குது, 10 ரூபா கடன் அடைக்க முடியல அப்படின்னு புலம்பக்கூடிய மனநிலையில் தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் அது எல்லாமே தலைகீழ் மாற்றமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் ராகு கேதுக்கள் சரியில்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் இருக்குது. குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ஆனால் ராகு கேது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த சனி பகவானோட வக்கர காலத்தில் ராகு கேதுக்கெல்லாம் அடித்து துரத்தி விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே உங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கார், ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகு விஷப்பாம்பு. விஷப்பாம்பு 7வது வீட்டில் இருந்தால் என்ன பண்ணோம், கொத்திக்கிட்டே கிடக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரம் சப்தமம் அப்படின்னாக்க மனைவி கணவனை குறிக்கக்கூடியது, தொழில் கூட்டாளிகள் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் 7. இதில் போய் இப்போ ராகு உட்காந்துருக்கு, விஷப்பாம்பு. புருஷன் முண்டாட்டியவே பிரித்து விட்ரும். கொஞ்சம் சுயஜாதகம் வலுவா இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், வீட்டில் திடீர்னு ஒரு சண்டை அடிதடியாகி மனஸ்தாபமாகி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்ம 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் சண்டை போட்டு போயிட்டு இப்படி ஒரு தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது வந்துடும். அதாவது வாழக்கூடிய இடமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருமணமாகாத சன்னியாசிகள் வாழக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அழுக்கு துணியும் குப்பை குளவுமாக தான் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இடம் இந்த பேச்சுலர் ரூம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி எல்லாம் ஒரே அழுக்கு மூட்டை துணியாக போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தருத்திரியத்தை கொடுத்துரும். அது இனிமேல் இருக்காது. இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. இப்போ சனி வக்கரமாயிட்டார் அப்படின்னா ரொம்ப நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ சனி எத்தனாவது வீட்டில் வக்கரம் அடைகிறாரு, சனி இருக்கிற இடம் நல்ல இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இங்கே சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், பகை, எதிரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார். அப்போ கடனை அடைச்சிடலாம். எவ்வளோ கடன் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதில் ஒரு பகுதி அப்படியே மலையை உளிய வச்சு ஒட்டைகிற மாதிரி கொஞ்சமாக எல்லா கடனையும் அடைச்சி முடிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 4.5 மாதம். நான் எழுதி கூட தரேன், இந்த 4.5 மாதத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் இருக்காது. அவங்கவுங்க தகுதிக்கு 10,000, 50,000, 1 லட்சம், 10 லட்சம் லோனு போட்டேன், கந்து வட்டியில் வாங்கினேன், குழுவில் லோன் போட்டேன், நகை அடவு வச்சேன், நட்டு அடவு வச்சேன், நிலம் விற்றுவிட்டேன், இப்படி ஏதோ ரூபத்தில் கடன் இருந்தது இல்லையா, அது எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் இழந்த பொருளை எல்லாம் மீட்டுருவீங்க. ஒரு நகையை ஒன்று கொண்டு வச்ச மூக்க முடியல, ஒரு இடத்த ஒன்று பூர்வீக சொத்தை விற்றுவிட்டேன் திரும்ப வாங்க முடியல, இப்படி இழந்த பொருளெல்லாம் திரும்பி மீட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அதுமாதிரி வீட்டில் ஏதாவது உங்களோட முக்கியமான பொருள், ஒரு விலை உயர்ந்த பொருள் காணா போயிருந்தது, வீட்டில் திருட்டு போயிருந்தது, களவு போயிருந்தது அப்படின்னா அது இப்போ திரும்ப கிடைச்சிரும்.
ஏதோ ஒரு ரூபத்தில் அது உங்ககிட்ட சிக்கிக்கும். ஒரு வண்டி வாகனம் வச்சிருந்தா ஒரு திருடன் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னவங்களுக்கு கூட இப்போ போலீஸில் மாட்டி அந்த வண்டி நம்மளை தேடி வந்துடும் இந்த 4.5 மாதத்துக்குள்ள. இப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானால கிடைக்க போகுது. அது மாதிரி உடம்புல இருக்கிற வியாதி ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும். அடிச்சு போட்ட மாதிரி படுத்து கிடந்தவங்க காலையில் ஏந்திரிச்சோம்னா அட போட இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், முக்கியமான வேலை இருக்கே ஏந்திரிச்சாகணுமே, சரி விடு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோம்பலில் கிடந்தவங்களாம் இதுக்கு மேலே சுறுசுறுப்பாகுவீங்க. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போனவங்க ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான் இது. மாதிரி எதிராளிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சனி 6ல் இப்போ வக்கரமாவரில் இல்லையா, அவன் தானாகவே அழிஞ்சு போடுவான். நம்மளை எதுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இதுக்கு மேலே எதிர்காலம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம போய் அவங்கள மெனக்கிட்டு வேணா நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை துரத்தலாம் வேண்டியதில்லை, அவன் தானாக ஓடி போடுவான். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்வோம், ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான், இல்லாட்டி நம்மளை வேலையை காலி பண்ணணுன்னே ஒருத்தன் இருப்பான். மேலே உள்ள அதிகாரிகள் நம்மளை துரத்தி விடணும் அப்படிங்கிற மனநிலையிலே இருப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அது பாட்டுக்கு அந்த அதிகாரி மாத்தலாய் வேறு இடத்துக்கு போடுவார், நம்மளை வேலையை விட்டு காலி பண்ணணுன்னா வேலையை விட்டு காலி ஆகிடுவோம். இதெல்லாமே தானாக நடக்கும். ஏன்னா சனி பகவானோட அந்த அமைப்பு அப்படிங்கிறது எதிராளிகளை பந்தாடக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியது கிடையாது. நீங்கள் பாட்டுக்க வேலையை பாருங்கள். இதே காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு படுது. குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடுனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாதிரி வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஓடுனவனுக்கு 9ல் குரு. அது மாதிரி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி. ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு லாரி ஓட்டுறேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுருக்கேன், இல்லை வாகன உதிரி பாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன். இப்படி எந்திரத்தை நம்பியும் இரும்பை நம்பியும் வாகனத்தை நம்பியும் பிழைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே 10 ரூபா காசு போனோம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு. அது மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு உட்காந்துருக்காருன்னா தந்தையாரோட சொத்து நம்ம கைக்கு வரப்போகுது. புரிய சொத்து இருக்குது, அதை பாகம் பிரிச்சிக்க முடியாமல் இருந்தது, இல்லை ஒரு பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டான் அதில் போய் சிக்கிக்கிட்டதால பாகம் பிரிக்க முடியல, இப்படி கிடந்ததெல்லாம் இதுக்கு மேலே உங்கள் கைக்கு வந்துடும். சொத்தை பாகம் பிரிச்சிக்கலாம், அண்ணன் தம்பிக்குள்ளே நல்லபடியாக பிரிச்சுவிங்க, எந்த குத்தம் குறையும் இல்லாமல் உங்களுக்கு தேர வேண்டிய பாகம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். ஏதோ அதை வச்சு 10 ரூபா வாடகைக்கு விட்டோ, இல்லை அதை வச்சு ஒரு லோனுக்குன்னு போட்டோ, இல்லை அதை ஒரு கொஞ்சம் விற்று விட்டோ அடுத்தடுத்து பொழத்தில் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதோட குருவோட பார்வைங்கிறது ராசிக்குள்ளே விழுகும்போது ராசிக்குள்ளே உள்ள கேது புனிதப்பட்டு போகிறாரு. இந்த விஷமற்ற பாம்பு கேது ராசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணோம், தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டாமாங்க. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு தான் தட்டிக்கிட்டு போவோம். அது கிடைக்கலனாலும் விட்டுட்டு அடுத்த பொழுது பார்க்கலாம், கிடைக்கிற மாதிரியே வந்துட்டு கடைசி நேரத்தில் நமக்கு கை நழுவி போச்சு. அப்படி இருந்ததெல்லாம் இதுக்கு மேலே சரியாயிடும். ஒரு கல்யாணம் பார்க்குறேன் வரம் பார்க்குறேன் அப்படின்னா போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைகிற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டு போயிடும். அப்படி இருந்தவங்களுக்குலாம் இந்த திருமண தடைங்கிறது நீங்கி திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆவது வீட்டில் உழுது, ராசிக்கு 5ஆவது வீட்டில் உழுது. 3ல் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான யோக பலன். ஏன்னா 3ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம். சனி அதை பார்த்து அண்ணன் தம்பி உள்ள சண்டை சச்சரவு கொடுப்பாரு, ஆனால் குருவும் அதை பார்த்துடுறாரு. அப்படிங்கிறதால சண்டை சச்சரவு பெருசாக போகாது. சும்மா 2 வாரத்தை கத்திக்கிட்டோம், சரிப்போ அண்ணன் தானே கத்துனாரு, சரிப்போ நம்ம தம்பி தானே, நம்மளோட சின்ன பையன் தானே, நம்ம எச்சு பால் குடிச்சு வளர்ந்தவன் தானே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போயிடுவீங்க. பெரிய அளவில் அது ஒரு விஸ்வரூபத்துக்கு போகாது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி புத்திரஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், புத்திர பாக்கியம் இல்லை. போகிற இடத்தெல்லாம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போனால் கூட சொந்த பந்தத்தில் எல்லாம் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல அப்படின்னு கூனி குறுகி நின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுமாரி சொந்த தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ராகு வந்து சின்ன சின்ன குடைச்சலை கொடுப்பாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படிங்கிறதான் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல பலமாக இருக்காருங்கிறதால பெரிய இழப்பு வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு தான் இழப்பே தவிர நமக்கு இல்லை. நம்ம ஜெயிச்சுட்டு கம்பீரமாக தான் நிற்போம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணணும். சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே இருக்கீங்கிறதால ராகுவுக்கு பரிகாரமாக திருநாகேஸ்வரத்துக்கும், கேதுக்கு பரிகாரமாக கீழப்பெரும்பள்ளத்துக்கும், அப்படி முடியாதவங்க ஒரே இடமா போகணும் அப்படின்னா காளகஸ்திக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அது மாதிரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மாதத்தில் ஒரு தடவையாவது செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், எந்த குற்றம் குறையும் கிடையாது. முடிஞ்சால்
இந்த 4.5 மாதத்துக்குள்ளே இடையில ஒரு தடவை போய் பிள்ளையார்பட்டிக்கு போய்